சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லெபனான் மீது தொடரும் இஸ்ரேலின் தாக்குதல்கள், விரிசலில் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம். இலங்கையில் மின் பாவனையாளர்களுக்கு அதிர்ச்சி, மின் கட்டணத்தை 15% அதிகரிக்குமாறு கோரிக்கை. ரீச்சாவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மரதனோட்ட போட்டி ஒத்திவைப்பு, நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. கரடி பொம்மைக்குள் கடத்தப்பட்டு ஐஸ் போதைப் பொருள், கல்முனையில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கைது. 300% அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவு, அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு நாமல் வலியுறுத்தல். அசாம், கேரளம் மற்றும் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு ஆரம்பம், ஜனநாயக கடமையை நிறைவேற்றுமாறு மோடி அழைப்பு. இனி விரிவான செய்திகள். லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களினால் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்தத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல்கள் காரணமாக லெபனானில் 182 பேருக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்துடன் ஈரானிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பின்னர் லெபனானின் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அப்பாட்டமான மீறல் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். லெபனான் மீது தாக்குதல் தொடர்ந்தால் ஒப்பந்தத்திலிருந்து விலக வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேலிய தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஹோர்மூஸ் நீரிணை வழியாக இணை கப்பல்கள் செல்வது தடுக்கப்பட்டதாகவும் ஈரானின் வார்சீதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஹிஸ்புல்லா அமைப்புடன் செயற்பாடுகள் காரணமாக லெபனானின் உள்வாங்கப்படவில்லை என அமெரிக்கா ஜனாதிபதி கூறியுள்ளார். இந்த நிலையில் வடக்கு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த மீறல்களுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஈரான் ஆதரவு பெற்று போராளி குழு சமூக ஊடகங்களில் வெளியிட்ட அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போதைய மின் உற்பத்தி செலவினங்களை கருத்தில் கொண்டு இந்த வருடத்தின் 2ஆம் காலாண்டிற்காக மின்சார கட்டணத்தை மேலும் 15% அதிகரிக்குமாறு முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை குறித்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அவதானம் செலுத்தியுள்ளது. இலங்கையில் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி முதல் மின்சார கட்டணத்தை 10% அதிகரிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருந்த நிலையில் தற்போது மேலும் 15% அதிகரிப்பு கோரப்பட்டுள்ளது. தேசிய அமைப்பு கட்டுப்பாட்டு நிறுவனத்தினால் இந்த வருடத்தில் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையான 2ஆம் காலாண்டிற்காக இந்த மேலதிக கட்டண உயர்வு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நிறுவன தொடர்பாளர் பணிப்பாளர் ஜேநாத் ஹேரத் குறித்த யோசனை தொடர்பில் ஆணைக்குழு தற்போது விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்காக செலவிடப்படும் உண்மையான செலவினங்கள் மற்றும் முன்மொழிக்கப்பட்ட அதிகரிப்பின் அவசியம் குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் அடுத்த சில நாட்களிலும் இதுகுறித்த தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வருடத்தின் 2ஆம் காலாண்டில் மின் உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்ட நிலையிலேயே தேசிய அமைப்பு கட்டுப்பாட்டு நிறுவனத்தினால் இந்த மேலதிக கட்டண உயர்வு கோரப்பட்டுள்ளது. இதற்கு அனுமதி வழங்கப்படும் பட்சத்தில் ஏற்கனவே அமுல்படுத்தப்பட்டுள்ள 10% அதிகரிப்புடன் சேர்த்து நுகர்வோர் மீதான மேலதிக சுமை அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. இலங்கையில் வாழ்க்கை செலவு 300% அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு ஈடாக அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எப்போது நடவடிக்கை எடுக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
தேர்தலுக்கு முன்னர் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒருமுறை சம்பளம் உயர்த்தப்படும் என தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருந்தது. அது தற்போது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். எரிபொருள், மின்சாரம் மற்றும் எரிவாயு விலை உயர்வால் வாழ்க்கை செலவு 300% அதிகரித்துள்ளது எனவும் இதற்கு ஈடாக சம்பளம் உயரும் வரை மக்கள் காத்திருக்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு துறையில் மட்டுமன்றி தனியார் துறையிலும் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப சம்பளத்தை உயர்த்துவதற்கு அரசாங்கம் தலையிட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் நிலக்கரி விவகாரத்தில் ஜனாதிபதி முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். முன்னர் நிலக்கரியில் பிரச்சனை இல்லை என்று கூறப்பட்டது, இப்போது பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. கணக்காய்வாளர் அறிக்கையின்படி இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி நிறுவனம் பதிவு செய்யப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அதன் தரத்தை பரிசோதித்த ஆய்வக அறிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலக்கரி ஊழலானது நாட்டின் எரிபொருள் மற்றும் மின்சார விலைகள் அதிகரிக்கப்படுவதற்கு நேரடியாக பலம் சேர்த்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான பொய்கள் மற்றும் ஊழல்கள் மூலம் மக்களை ஏமாற்றாமல் அதிகரித்துள்ள சுமைக்கு ஏற்ப மக்களுக்கு தீர்வினை வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று காலை முதல் 48 மணி நேர பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் தன்னிச்சையான தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வைத்திய பயிற்சியாளர்களுக்கு நியமனங்களை வழங்குவது தொடர்பாக சுகாதார அமைச்சு தமது சங்கத்துடன் இணக்கம் தெரிவித்த நிபந்தனைகளை மீறி செயற்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் கூறியுள்ளது. ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாபெரும் மரதன் ஓட்ட போட்டி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சித்திரை வருடப்பிறப்பை முன்னிட்டு இந்த மரதன் ஓட்ட போட்டி 12ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு போர் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களினால் மரதன் ஓட்ட போட்டி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரிதொரு தினத்தில் மீண்டும் நடாத்தப்படும் எனவும் ஐபிசி தமிழ் குழுமத்தின் தலைவர் கந்தையா பாஸ்கரன் அறிவித்துள்ளார். ஒரு வருஷம் ரீச்சாவால் பெரிய அளவில் ஒரு மரதன் ரேஸ் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வருஷமும் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நடத்துறதுக்கான ஒரு பெரிய ஏற்பாடு, பெரிய செட்டப் ஒன்று நடந்திருந்தது. ஆனால் உலகளாவிய ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நடைபெற இருந்த மரதன் ஓட்ட போட்டி தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கிறோம். ஏனென்று சொன்னால் கட்டன் நுவரேலி அந்த சைட்லேருந்து வந்து பங்கு பெற்றக்கூடிய உறவுகளுக்கு போகிறது கொஞ்சம் சிரமங்களாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு குறுகிய காலத்துக்கு ஒத்தி வச்சு ஒரு பிரச்சனை ஒரு சுமூகமாக வந்ததுக்கு பிறகு செய்யலாம்ன்ற நோக்கத்துக்காக ஒத்தி வைக்கிறோம். இந்த இடத்துல மெயினாக நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்திருந்தவை இந்த வருஷம். ஸோ அந்த ஸ்பான்சர்ஸுக்கும் மிக்க நன்றி. அதே நேரத்தில் நிச்சயமாக இந்த மரதன் ஓட்ட போட்டி நடக்கும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. பட் ஒரு குறிப்பிட்ட காலம் தாமதமாக நடக்கும். என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலக ரீதியில் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது எல்லா நாட்டையும் எல்லா நாட்டு மக்களையும் பாதிச்சிருக்குது. அந்த அடிப்படையில் இங்கேயும் தூரடங்கள்லேருந்து போகிற ஆக்களுக்கு சரியான சிரமங்களாக இருக்குது. ஸோ அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய ஆக்கள் இல்லாமல் அதை நடத்துறது விருப்பம் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ண எல்லாருக்குமே உங்களுடைய கட்டுப்பாடங்கள் திருப்பி அனுப்பப்படும். டிஷர்ட்டுகள் எல்லாம் அடித்து வந்துட்டுது, ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வந்துட்டினோம். நாங்கள் எங்களுடைய தயார்படுத்தல்கள் எல்லாம் நிறைவடைந்து விட்டது. ஆனால் இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்கள் எல்லாருக்குமே அதே பிரச்சனை தான், அதை விளங்கிக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் நிச்சயமாக காலதாமதமாக இந்த விளையாட்டு போட்டி நடைபெறும். இதில் எங்களுக்கு திரும்பவும் எங்களுக்கான அரசனையை உதவியவர்களுக்கும் ஊடக பங்களிப்பை தந்தவர்களுக்கும் குறிப்பாக யாழ்ப்பாண மருத்துவமனை ஆம்புலன்ஸ் வசதியை செஞ்சு தந்திருந்தது எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றியை தெரிவிக்கிறோம். நிச்சயமாக திரும்பி உங்கள்கிட்ட வருவோம். அதை உதவியை நீங்கள் திரும்ப செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. மீண்டும் குறுகிய காலத்தில் உங்களுக்கு இன்னொரு வீடியோடாக அறிவிக்கிறோம். நெடுந்தீவு மக்களின் நீண்டகால போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளியிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய்முரளிக்கும் நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளர் தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பு அண்மையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் நடைபெற்றது. இதன்போது நெடுந்தீவுக்கான தற்போதைய போக்குவரத்து சேவைகள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்பது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் உள்ள குமுதினி படகு மிகவும் பழமையான நிலையில் உள்ளதையும் தற்போதுள்ள வடதாரகை மற்றும் நெடுந்தாரகை ஆகியவை நோயாளிகள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் முதியவர்கள் பயணிக்க பொருத்தமற்ற வகையில் உள்ளதாகவும் துணை தூதுவரிடம் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனால் நாகப்பட்டினம் காங்கேசன்துறையில் சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பல் போன்ற புற அமைப்பும் குமுதினி படகு போன்ற உட்கட்டமைப்புகளை கொண்ட வேகமான பயணத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய 2 புதிய படகுகளையும் இந்திய அரசின் உதவியுடன் நெடுந்தீவு மக்களுக்காக பெற்று தருமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. கிளிநொச்சி நகர் பகுதியில் வெட்டு காயங்களுடன் 2 இளைஞர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி பொதுச்சந்தையை அண்மித்த பகுதியில் உள்ள மாவட்ட செயலக விடுதியின் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களுக்கு இடையில் நேற்று இரவு கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்போதே குறித்த இருவரும் தாக்குதலுக்குள்ளானதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த குறித்த இருவரும் மீட்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அம்பாறை கல்முனையில் விளையாட்டுப் பொருட்களுடன் சூட்சுமமாக கடத்தி பெறப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை கல்முனை புறநகர் பகுதியில் நேற்று மாலை பல வீடுகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அம்பாறை மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்றிற்கு அமைவாக குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது பொதிகள் சேவையூடாக கடத்தி வரப்பட்டிருந்த விளையாட்டுப் பொருட்களுடன் இருந்து கரடி பொம்மையின் கழுத்து பகுதியில் சூட்சுமமாக மறைத்து வைத்திருந்த 107 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 43 வயதுடைய காரைதீவு பிரதேச சபையின் முன்னாள் சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இரத்திரனியல் தராசு, 2 கையடக்க தொலைபேசிகள், ஒரு தொகை பணம் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கனேமுள்ள பொல்லண்ண வடக்கு பிரதேசத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமான ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல்மாகாண வடபிரிவு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைக்க மேற்கொள்ளப்பட்டு சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 12 கிலோகிராம் 300 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 9 கிலோகிராம் 946 கிராம் ஹெரோயின், ஒரு உந்துருளி, தராசுகள் மற்றும் பணத்தை எண்ணும் இயந்திரம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கனேமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்து 40 வயதுடையவர் எனவும் குறித்த போதைப் பொருள் கையிருப்பு தற்போது வெளிநாட்டில் விளக்கமறியலில் உள்ள ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிக்கு சொந்தமானது எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண வடபிரிவு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் எதிர்வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அசாம், கேரளம் மற்றும் புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஆரம்பமாகியுள்ளது. இன்று காலை 7 மணி முதல் ஆரம்பமாக்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை இடம்பெற உள்ளது. புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் 194 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். ரங்கசாமி தலைமையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் இடையில் போட்டி நிலவுகின்றது. விஜயின் தமிழக வெற்றி கழகமும் போட்டியிடுகிறது. கேரளாவில் மொத்தம் உள்ள 140 தொகுதிகளில் 985 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். பினராயி விஜயன் தலைமையில் ஆளும் இடது முன்னணி காங்கிரஸ் கூட்டணி மற்றும் பாஜக இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. அத்துடன் ஹிமாந்தா பிஸ்வா தலைமையிலான பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் அசாம் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் இடையே போட்டி நிலவுகிறது. அசாமில் மொத்தம் 189 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதே நேரம் வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் மே மாதம் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். லெபனான் மீது தொடரும் இஸ்ரேலின் தாக்குதல்கள், விரிசலில் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம். இலங்கையில் மின் பாவனையாளர்களுக்கு அதிர்ச்சி, மின் கட்டணத்தை 15% அதிகரிக்குமாறு கோரிக்கை.
ரீச்சாவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மரதனோட்ட போட்டி ஒத்திவைப்பு, நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. கரடி பொம்மைக்குள் கடத்தப்பட்டு ஐஸ் போதைப் பொருள், கல்முனையில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கைது. 300% அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவு, அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு நாமல் வலியுறுத்தல். அசாம், கேரளம் மற்றும் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு ஆரம்பம், ஜனநாயக கடமையை நிறைவேற்றுமாறு மோடி அழைப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.